அஸ்ஸலாமுஅலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹாய் டு எவ்ரிஒன். சகோதர சகோதரிகள் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்க எல்லாருமே ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்த காஷ்மீரி ஒரிஜினல் சேஃப்ரான் காஷ்மீர்ல இருந்து நம்ம சவுத் பூராமேங்க, தமிழ்நாடு மட்டும் இல்லாம தமிழ்நாடா இருக்கட்டும், கர்நாடகாவா இருக்கட்டும், கேரளாவா இருக்கட்டும், ஊட்டியா இருக்கட்டும், எல்லா இடங்களுக்குமே கொரியர் சர்வீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த வீடியோ பாக்குற என்னோட அன்பு சகோதர சகோதரிகள், உங்கள்ல யாருக்காவது காஷ்மீரி ஒரிஜினல் சாஃப்ரான் வேணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல என்னோட இமெயில் ஐடி அது கூட இன்ஸ்டா ஐடியை வந்து நான் பின் பண்றேன். அது மூலமா நீங்க உங்க ஆர்டரை வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரிங்க, நேத்துல இருந்து எல்லா சகோதர சகோதரிகளும் மெசேஜ் பண்ணிட்டே இருந்தாங்க, அக்கா எங்களுக்கும் சாஃப்ரான் வந்து வேணும், நீங்க எப்போ வந்து சென்ட் பண்ணுவீங்க அப்படின்னு. அவங்க எல்லாத்துக்குமே நான் சொன்ன பதில், நான் ஃபர்ஸ்ட் வந்து கொரியர் ஆஃபீஸ் வந்து போய்க்கிறேன். கொரியர் ஆஃபீஸ் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா, ஏன்னா கொரியர் சார்ஜ் வந்து எவ்வளோ அப்படின்னு நமக்கு தெரியாது பாருங்க. அதையும் வந்து இன்ஃப்ரண்ட் ஆஃப் அவங்க முன்னாடியே வந்து வீடியோ வந்து போஸ்ட் பண்ணி நான் ஷார்ட்ஸ்ல வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸ்ரீலங்கால இருந்து கூட சிஸ்டர்ஸ், ஊட்டி எங்களோட ட்ரீம் பிளேஸ் வந்து ஊட்டிங்க, ஊட்டிக்கு கண்டிப்பா ஒரு நாள் போயே ஆகணும். ஊட்டில இருந்து கூட சிஸ்டர்ஸ் எல்லாமே மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. இத்தனை பேர் நம்ம கிட்ட, இப்ப நான் வந்து காஷ்மீர்ல இருக்கேன், என்னால குட் குவாலிட்டியான சாஃப்ரான் வந்து வாங்கி கொடுக்க முடியும் அப்படிங்கறதுனால இவங்க எல்லாருமே வந்து மெசேஜ் பண்ணிருந்தாங்க. அதனாலயே இன்னைக்கு நாங்க சாப்பிட்டுட்டு ஒரு 2 மணி போல புல்வாமாக்கு வந்து கிளம்பியாச்சு. ஃபர்ஸ்ட் நாங்க போனது வந்து கொரியர் ஆபீஸ்க்கு போனோம். ஏன்னா நம்ம சும்மா நம்ம மூலமா மட்டும் அவங்க தெரியக்கூடாது பாருங்க. நம்ம கிட்ட இத்தனை பேர் ஆர்டர் பண்றாங்க அப்படின்னா அவங்க வந்து நம்ம அந்த ட்ரஸ்ட், ஏன்னா அவங்களுக்கு நமக்கு இருக்க அந்த ட்ரஸ்ட்டை வந்து காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக புல்வாமாக்கு வந்து போயாச்சு. புல்வாமா கொரியர் ஆபீஸ் டிடிசி அப்படின்னு ஒரு கொரியர் ஆபீஸ்ங்க. அங்க போயிட்டு இப்ப நாங்க காஷ்மீர் புல்வாமால இருந்து தமிழ்நாடு மித்த சவுத் எல்லா இடங்களுக்கும் வந்து கொரியர் வந்து சென்ட் பண்ணணும். எவ்வளவு வந்து சார்ஜ் நீங்க பண்ணுவீங்க? ஏன்னா நிறைய சிஸ்டர்ஸ் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, எங்களுக்கு வந்து பெர் கிராம் 1 கிராம் வந்து சாஃப்ரான் நம்ம ஊருக்கு வந்து அனுப்ப முடியுமா அப்படின்னு. தமிழ்நாடா இருக்கட்டும், கர்நாடகாவா இருக்கட்டும், நம்ம சவுத் பூராமேங்க. அதோட கொரியர் ஆபீஸ்ல போய் கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க 1 கிராம்ல இருந்து 100 கிராம் வரைக்கும் நீங்க சவுத்ல எங்க வேணாலும் அனுப்பிக்கோங்க, எல்லா இடங்களுக்கும் 100 ரூபாய் மட்டும்தான் கொரியர் சார்ஜா நாங்க சார்ஜ் வந்து பண்ணுவோம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. அதையும் வந்து நான் யூடியூப்ல ஷார்ட்ஸ் வீடியோல எடுத்து போட்டிருப்பேன், பார்க்காதவங்க அதையும் பாருங்க. போன 1 வருஷமா எல்லாரும் வந்து கேட்டது, எங்களுக்கு காஷ்மீரி சாஃப்ரான் வேணும், காஷ்மீரி வால்நட் வேணும், ஆல்மண்ட் வேணும், அதே மாதிரி காஷ்மீரி ரெட் சில்லி வேணும் அப்படின்னா. அதே மாதிரிங்க நிறைய அம்மாமார்களும் நிறைய சகோதரிகளும் அனுப்பின மெசேஜ் என்னன்னா, எங்களுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி வந்து வேணும்க்கா, அதை வந்து வாங்கி அனுப்புங்க, எங்களுக்கு 3 கிலோ வேணும், எங்களுக்கு 5 கிலோ வேணும் அப்படின்னு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. இப்போதைக்கு வந்து நம்ம காஷ்மீரி ரெட் சில்லி வந்து சென்ட் பண்ணல. ஏன்னா காஷ்மீர்ல வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரே ஒரு முறை தான் உங்களுக்கே தெரியும் காய்கறி அறுவடை வந்து நடக்கும், விதைப்பு அறுவடை ரெண்டுமே வந்து நடக்கும். இப்ப காஷ்மீர்ல வந்து வின்டர் டைம் அப்படிங்கிறதுனால யாருக்கிட்டையும் ரெட் சில்லி இருக்காது. ரெட் சில்லி இருக்கிறவங்க யாரு அப்படின்னா போன வருஷம் விளைவிச்சவங்க, அவங்க கிட்ட தான் வந்து இருக்கும். இப்ப நான் யார்கிட்டயாச்சும் போய் வாங்கி அனுப்புனேன் அப்படின்னா அது பழைய சில்லியா தான் இருக்கும். அதுக்காக நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா, இந்த வருஷம் நானே வந்து நம்ம காஷ்மீர் வீட்டு தோட்டத்துல விளைவிச்சு ஆகஸ்ட் மாசம் அதை வந்து மற்ற இடங்களுக்கு நம்ம சவுத் சைடு பூரா அதை வந்து கொரியர் மூலமா சென்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். நீங்க யூடியூப்க்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணீங்களோ அதே சப்போர்ட்டை இந்த பிசினஸ்க்கும் வந்து கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன். ரொம்ப ஹாப்பியா இருக்குங்க. இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா நம்மளாலே ஏதாவது சாதிச்சு காட்ட முடியும் அப்படின்னு இதை வந்து தொடங்கியாச்சு. அதுக்குமே முழுக்க முழுக்க காரணம் என்னோட கணவரான குல்சார் அகமது. அவங்க மட்டும்தாங்க, நான்லாம் ஒரு விஷயமே கிடையாது, அவங்க மட்டும்தான். அவங்க தாங்க இந்த அளவுக்கு வந்து எனக்கு கொண்டு வந்தது. என்னோட பழைய வீடியோக்கள் பாத்தீங்க அப்படின்னா தெரியும், அதுல வந்து நான் இந்த அளவுக்கு பேசவே மாட்டேன். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து தேத்தி கொண்டு வந்தது அவங்க மட்டும்தாங்க. இந்த கிரெடிட்ஸ் எல்லாம் போறது அவங்களுக்கு தான். அதுக்கப்புறமா உங்களுக்கு எல்லாத்துக்கும் தான். இப்படிலாம் சந்தோஷமான நிகழ்ச்சி நடக்கும் போது நான் நினைக்கிறது என்னோட அம்மா அவங்கள மட்டும்தான். நம்ம சொல்லுவோம்ல, நல்ல நிலைமைக்கு வந்து வளர்த்து விடுவாங்க, எல்லாமே கஷ்டம் நஷ்டம் எல்லாத்தையுமே தாங்கி அவங்க தான் வந்து நம்மளை முன்னேற்றி கொண்டு வருவாங்க. நம்ம நல்ல நிலைமையில இருக்கிறோம் பாருங்களேன், அப்ப வந்து அவங்க பார்க்க கொடுத்து வச்சிருக்காது. ஆனா எங்க அம்மா எனக்காக இன்னுமே துவா செய்வாங்க, துவா செஞ்சுட்டே தான் இருப்பாங்க. அவங்க நினைப்பு மட்டும் என் மேல மட்டும்தான் இருக்கும். எனக்காக அவங்க எப்பவுமே துவா செய்வாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை மட்டும் கொடுத்துட்டே இருங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க, நீங்க இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணி யூடியூப்ல இந்த அளவுக்கு கொண்டு வந்ததுக்கு. அது மட்டும் இல்லாம முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்ட பாருங்க. இப்ப நான் வந்து வாங்கி அனுப்புறேன்ல சாஃப்ரான், இது வந்து நேரடியா விவசாயிங்க கிட்ட இருந்து வாங்கி அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு வந்து நான் அனுப்பி வைக்கிறேன். எந்த டீலர்ஸ் கிட்டே நம்ம போகவே இல்லை. ஏன்னா டீலர்ஸ் கிட்ட போனோம் அப்படின்னா அவங்க கிட்ட ஹை குவாலிட்டியான சாஃப்ரான் இருக்குமா இல்ல டூப்ளிகேட்டை கொடுப்பாங்களா அப்படின்னு நமக்கு தெரியாது. ஏன்னா என்ன நம்பி, ஏன்னா என்ன எல்லாருமே வந்து நீங்க உங்க வீட்டுல ஒருத்தியா தான் பாக்குறீங்க. அப்படிங்கிற பட்சத்துல நானும் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நடந்துக்கணும். அதுக்காகவே நான் விவசாயிங்க அவங்க கிட்ட இருந்து வாங்கிதான் உங்களுக்கு வந்து அனுப்பி வைக்கிறேன். அந்த வீடியோவும் வந்து நான் ஃபியூச்சர்ல வந்து அப்லோட் பண்றேன். அதே மாதிரி முக்கியமான விஷயத்த வந்து சொல்ல மறந்துட்டேன். சாஃப்ரான் வந்து 1 கிராம் வந்து எவ்வளவு ரேட்டுன்னு தெரியுமாங்க? அதையும் வந்து சொல்லிடுறேன். 1 கிராம் வந்து 750 ரூபா அப்படின்னு நான் வைக்கிறேன். சரியா? 750 ரூபா உங்களுக்கு ஓகே தானா?
அதையும் வந்து சொல்லிருங்க. 750 ரூபாயெல்லாம் கிடையாதுங்க, நான் சும்மா விளையாண்டேன். 1 கிராம் சாஃப்ரானோட ரேட்டுங்க 300 ரூபாய் மட்டும்தான் எல்லாத்துக்கும் சேர்த்து. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து நாங்க 350 ரூபா அப்படின்னு நினைச்சோம், அதுக்கப்புறமா வந்து அப்படின்னு சொல்லி 1 கிராம் சாஃப்ரானோட ரேட்டுங்க 300 ரூபாய். கொரியர் வந்து நீங்க தான் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும், கொரியர் வந்து 100 ரூபாய். இவ்வளவுதாங்க சாஃப்ரானோட ரேட்டு. உங்களுக்கு யாருக்காவது சாஃப்ரான் வேணும் அப்படின்னா எனக்கு இன்ஸ்டா அப்புறம் இமெயில வந்து மெசேஜ் பண்ணுங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகேங்க, நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க அப்படிங்கறது கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்யூ சோ மச் அண்ட் டேக் கேர்.